இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தத்துடைய ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இரு நாட்டு தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு வரிகள் குறைக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த பொருட்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கு போன்ற பல விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்தியா அமெரிக்கா இடையேயான அந்த ஒப்பந்தம் நீண்ட காலமா எட்டப்படும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அமெரிக்கா இந்தியா மேல விதிச்ச வரி காரணமா இந்த ஒரு ஒப்பந்தம் கிடப்புல போடப்பட்டுச்சு. அமெரிக்கா இந்தியா மேல 50% வரியை விதிச்சாங்க. குறிப்பா ரெசிப்ரோக்கல் டாரிஃப், அதாவது பரஸ்பர வரியா 25%, கூடுதல் வரியா 25% விதிச்சாங்க. இந்தியா ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறதா சொல்லி அமெரிக்கா கூடுதல் வரியா இந்த 25% வரியை நம்ம மேல விதிச்சாங்க. இதனால இந்தியாவுடைய ஏற்றுமதியாளர்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டாங்களே. கடந்த 2ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்பும் பிரதமர் மோடியும் போன்ல பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஒப்பந்தமானது உடன்பாடு எட்டப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவருடைய சமூக வலைதளமான சோசியல் ட்ரூத்ல ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கா இந்தியாவுக்கான வரியை 18% குறைக்கிறதாகவும், ரஷ்யா கிட்ட இருந்து இனிமே இந்தியா என்ன வாங்காதுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி தன்கிட்ட ஒப்புக்கொண்டதாகவும், அமெரிக்காவுடைய பொருட்களை $500 பில்லியன் அதிகமாக இந்தியா வாங்குறதாகவும் பிரதமர் மோடி என்கிட்ட ஒப்புக்கொண்டதாக சொல்லிட்டு அந்த ஒரு அறிவிப்புல அறிவிச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் 2 நாட்டுடைய முக்கிய தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இன்னைக்கு 2 நாடும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. இந்த கூட்டறிக்கையில இவங்களுடைய, அதாவது 2 நாட்டுடைய பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான அந்த ஒப்பந்தத்தோடைய விவரத்தை இதுல கொடுத்திருந்தாங்க. அதாவது என்னென்ன பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு வரி குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த விவரத்தை இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த ஒப்பந்தத்தை இடைக்கால ஒப்பந்தம் சொல்லிட்டு இந்த கூட்டறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் இது இடைக்கால ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ஒப்பந்தமானது ஒரு நீண்ட கால ஒப்பந்தம் அப்படின்றதால, அதோடைய முன்னோடி, அதோடைய முதல் கட்டம் இது அப்படின்றதால இதை இடைக்கால ஒப்பந்தம் அப்படின்றது சொல்லப்படுது. இதுவே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த அமெரிக்கா இந்தியாவுக்கான அந்த உறவுல நிறைய சிக்கல்கள் இப்போ சமீப காலமா ஏற்பட்டதுனால இந்த ஒப்பந்தம் நீடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்பி, அதனாலையும் இந்த ஒப்பந்தத்துல இது இடைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டதா சொல்லப்படுது. இந்த இரு நாட்டு கூட்டறிக்கையில அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு அனைத்து தொழில்துறை பொருட்கள், உலர் தானியங்கள், கால்நடை தீவனத்துக்கான சிவப்பு சோளம், நட்ஸ், ஃப்ரெஷ் அண்ட் ப்ராசஸ்டு பழங்கள், அதாவது பதப்படுத்தப்பட்ட பழங்கள், சோயா எண்ணெய், ஒயின், மதுபானங்கள் உட்பட அமெரிக்காவுடைய பல விவசாயம் மற்றும் உணவு பொருட்களுக்கான வரிகளை இந்தியா குறைக்கணும் அல்லது முழுமையா நீக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜவுளி, ஆடை, தோல், காலணிகள், பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினை பொருட்கள் மற்றும் சில இயந்திர வகைகள் உட்பட இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரியிலிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இடைக்கால ஒப்பந்தம் முழுமையாகும் போது மருந்துகள், ஜெம்ஸ், டைமண்ட்ஸ் மற்றும் விமான பாகங்கள் உட்பட பல இந்திய பொருட்களுக்கான பரஸ்பர வரிய அமெரிக்கா முழுமையான வரியை நீக்கும்னு அந்த கூட்டறிக்கையிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதோட அமெரிக்க தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், அதாவது ஐசிடி பொருட்களுக்கான இறக்குமதி மற்றும் உரிமை விதி கட்டுப்பாடுகளை இந்தியா ரத்து செய்யணும். அமெரிக்க மருத்துவ உபகரணங்களின் வர்த்தகத்துல நீண்ட காலமா இருந்த தடைகளை நீக்க இந்தியா ஒத்துக்கிட்டதா அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துல விமானம், விமான உதிரி பாகங்கள், உலோகங்கள், நிலக்கரி என பல்வேறு துறைகள்ல $500 பில்லியன் அமெரிக்க பொருட்களை வாங்க இந்தியா திட்டமிட்டிருக்கு. இந்த மொத்த ஒப்பந்தம்னால ஜவுளி, தோல், காலனி போன்ற அதிக தொழிலாளர்கள் தேவைப்படும் துறைகள்ல உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் எதிர்பார்க்கப்படுது. இது மூலமா ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்றுமதி சதவிகிதம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்வாதாரமும் பெருகும்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய அமெரிக்க மார்க்கெட் விரிவாக்கம் செய்யறது மட்டும் இல்லாம மேக் இன் இந்தியா திட்டத்தை மேலும் வலுவாக்க முடியும்னு ஜிபியூக்கள், அதாவது கிராபிக் ப்ராசசிங் யூனிட்கள் மற்றும் டேட்டா சென்டர் உபகரணங்கள் போன்ற தொழில்நுட்ப பொருட்களின் வர்த்தகத்தை அதிகரிக்க அதிக வாய்ப்பு இந்த ஒப்பந்தம் உருவாக்குது. இது மட்டுமா,
எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் துறையில இந்தியா அதிகம் கவனம் செலுத்தி வர அதே நேரத்துல அதையும் வலுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அதோட சர்டிபிகேஷன் மற்றும் டெஸ்டிங் தொடர்பான பிரச்சனைகள்ல, அதாவது சர்டிபிகேஷன்ஸ் இருக்குல்ல, இங்க இருந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அந்த சர்டிபிகேஷன்ஸ் ப்ராப்ளம், டெஸ்டிங் கொடுப்பாங்களா, ஒரு வாட்டி கொடுக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் செய்யப்படும், அதே மாதிரி தொடர்ந்து டெஸ்டிங் நடக்கப்படும். அந்த பிரச்சனைகள் இது மூலியமா தவிர்க்கப்படுவது மட்டும் இல்லாம கம்மி விலையில கம்மி டைம்ல யூஎஸ் மார்க்கெட்ல நம்ம இந்தியாவுடைய பொருட்கள் போகும் போன்ற நிறைய நன்மைகள் இந்த ஒரு ஒப்பந்தம் மூலமா நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தத்திலையும் சில நன்மைகள் இருப்பது போல சில சவால்களும் பாதிப்புகளும் இருக்கும். அந்த வகையில அமெரிக்காவுடைய பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வரும்போது இங்க அதே பொருட்கள் தயாரிக்கிறவங்களுடைய நிலைமை என்னவாகும்? அப்போ அமெரிக்க தரமுள்ள பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருட்களும் தரத்தை உயர்த்த பார்க்கும்போது அதுக்கான உற்பத்தி செலவு அதிகமாகும். அப்போ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவுக்குள்ள போற பொருட்கள் நல்ல தரமான குவாலிட்டியில இருக்கான்னு பார்த்துதான் அனுப்புவாங்க. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான தரத்துல நம்மளும் கொடுக்கும் போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளும் எக்ஸ்ட்ரா போட வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த மாதிரியான சிக்கலும் இதுல இருக்கு. இதுக்கு எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இந்த ட்ரேட் டீல டிராப் டீல்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. குறிப்பா பிரதமர் மோடிக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அழுத்தம் காரணமா தான் இந்தியாவை மோடி விற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை முன் வச்சுட்டு வராங்க. அதோட இந்த இடைக்கால ஒப்பந்தம் வெளியானதும் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கே சாதகமான ஒப்பந்தம் அப்படின்னும் இது இந்தியாவுடைய விவசாயிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் பெரும் பாதிப்புன்னு சொல்றாங்க. இது மூலமா இந்தியாவுடைய தேசிய நலனை பிரதமர் மோடி ஆபத்துல விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து விமர்சனத்தை முன் வச்சுட்டு வராங்க. சோ இத பத்தி, இந்த ஒப்பந்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி.